வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரோட வர ப்ரோமோ வந்திருக்கு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கதிர் முயற்சி பண்ணி முத்துவேலுக்காக பாட்டியை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுறாரு. கதிர் மேலே மொத்த குடும்பமே பயங்கர காண்டில் இருக்காங்க. யார் என்ன பண்ணாலும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும் இல்லைங்களா? கோர்ட்ல ஹியரிங்க்கு கொடுத்த தேதி வருது. சரவணனும் மயிலும் அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. சரவணன் ரொம்பவே டென்ஷனும் பயமுமா போறாரு. ஏற்கனவே ஆட்டமா ஆடுவா, இல்லாத மாய்மாலம் பண்ணுவா, பயங்கரமான ஆடகம் போட்டு பொய்யெல்லாம் சொல்லுவா. இப்ப உண்டாகி வேற இருக்கிறா. இதை வச்சு என்னென்னலாம் டிராமா பண்ண போறாளோ அப்படின்னு பயந்துகிட்டு அவர் கோர்ட்டுக்கு போகணும். மயில குழந்தைய காரணம் காட்டி அவங்க அம்மா பேச கேட்டு ஏதாவது மாத்தி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கோர்ட்ல தான் தெரியும். சரவணன் அவர் மைண்ட் அளவுல ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. இனி அவரோட வாழ்க்கை அஞ்சலி கூட தானே. ஆனா கோமதியும் பாண்டியனை என்ன பிளான் வச்சிருக்காங்க? கடைசியில் எப்பவுமே அப்பா பிள்ளையா இருக்க சரவணன் இப்பவும் அப்பா பேச்சு தான் கேட்டாக நிர்பந்தத்துக்கு போவாரா, இல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாரான்னு தெரியல. ஏற்கனவே முடியாதுன்றத கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டாரு. ஹியரிங்க்கு போறதுக்காக எல்லாரும் ரெடியாகி உட்கார்ந்துருக்க. டேய் சரவணா, உன்னோட வாழ்க்கையை பத்தியும் உனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தியும் கொஞ்சமாவது யோசிச்சு முடிவெடுறா சரவணா அப்படின்னு பாண்டியன் மகனுக்கு அட்வைஸ் பண்றாரு. மயிலும் கோர்ட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்க ஏற்கனவே சண்டைக்காரி பாக்கியம் மயிலுக்கிட்ட வர்றாங்க. இங்க பாரு, உன் புருஷன் எப்படியாவது உன்னை தழைய முழுகிட்டு வேற யார் கூடயோது அதான் சுத்திக்கிட்டு இருக்கானே ஒரு பொண்ணு கூட, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ எதுக்கு இடம் கொடுத்துடாம உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிற வழியை பாரு. எப்பாடு பட்டாவது நீ உன் புருஷன் கூட சேர்ந்துதான் இருக்கணும். நீ ஒத்த உயிரா இல்ல, இப்ப ரெண்ட உசுரா இருக்கிற. உன் வயிற்றுல இருக்க புள்ளைய மனசுல வச்சுட்டு நீ முடிவெடுன்னு அவங்களும் மிரட்டி அனுப்புறாங்க. ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு வந்து எதிரெதிரா நிக்க உங்க முடிவு என்ன சரவணன்னு ஜட்ஜு கேக்குறாங்க. இவளோட சேர்ந்து என்னால வாழ முடியாதுங்க மேடம், டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சரவணன் சொல்ல கோமதி ரொம்பவே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இவங்க அதிர்ச்சி திகைப்பு இதெல்லாம் வீட்டுல மட்டும்தான், கோர்ட்ல ஜட்ஜ் பேசுறது மட்டும்தான். நீ என்னமா சொல்ற அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, எனக்கும் விவாகரத்தை கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு மயிலு சொல்ல எல்லாரை விட அதிகமா அதிர்ந்து போய் பார்க்கறது சரவணன் தான். அவர் என்னென்னத்தையோ எதிர்பார்த்து எவ்வளவோ பயந்துட்டு இருக்க மயில் ஒத்த வார்த்தையில மொத்தமா முடிச்சு விட்டுட்டாங்க. ஜட்ஜுக்கே ஆச்சரியமா போயிடுது. என்னம்மா நீ தானே அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்ன அப்படின்னு ஜட்ஜம்மா கேக்குறாங்க. இல்லங்கம்மா, இவர் கூட சேர்ந்து வாழ எனக்கு மனசு இடம் கொடுக்கல. இந்த திருமண பந்தத்திலிருந்து நான் விலகிக்கிறேங்க மேடம் அப்படின்னு மயில சொல்ல பாக்கியம் மாணிக்கம் எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சி. சரவணன் இதை துளியும் எதிர்பார்க்கல. கோமதி அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. அவங்க மனசெல்லாம் பொறுக்க போற குழந்தை தான் நிக்குது. மியூச்சுவல் கன்சர்ன்ங்கிறதுனால ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க கண்டிப்பா. மயில வீட்டுக்கு வர பாக்கியம் ஆட்டமா ஆடுறாங்க. வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா உன் பொண்ணு அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட கத்துற பாக்கியம் மயிலுக்கிட்ட திரும்பி, ஒரு ஆம்பளை துணை இல்லாம வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா நீ, அதிலும் கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படின்னு கத்துறாங்க. ஆனா மயிலு அவங்களோட முடிவுல உறுதியா இருக்காங்க. நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன், இனிமே அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மயிலு அவங்க அம்மா அப்பா கிட்டையும் உறுதியா சொல்லிடுறாங்க. பாண்டியன் ஃபேமிலி அத்தனை பேர் கனலையும் விரல விட்டு ஆட்டலான்னு கனவு கண்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த பாக்கியம் கனவுல கொத்தா ஒரு கூட மண்ணை அள்ளி கொட்டிடுறாங்க மயிலு. மயிலு உறுதியா சொல்லிட்டாங்களே தவிர பிராக்டிக்கல் லைஃப்ல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஏன்னா இவங்க இனி குழந்தை காலத்தையும் கடந்து வரணும். குழந்தைய வயிற்றுல சுமக்கிறத விட கையில சுமக்கும் போது பெரிய பெரிய வேலைகள்லாம் பெரிய பெரிய சுமைகள் செலவுகள்லாம் வரும். அதெல்லாம் அவங்க எப்படி கிராஸ் பண்ணி வரப்போறாங்கன்னு தெரியல. மயில் எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு தான். அவங்களோட எதிர்காலமும் நல்லபடியா இருக்கணும்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரவணனும் பாவம் நல்ல பையன்தான். இனி அவங்க அம்மா அப்பாவை சமாளிச்சு அஞ்சலியை கைப்பிடிப்பாரா, குழந்தைய அப்படியே விட்டுட்டோன்ற குற்ற உணர்ச்சியில தவிப்பாரான்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.